ஹாய். இப்போ எங்க பார்த்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டு வதந்தி அதிகமாக இருக்கிறதுனால சென்னையில சுத்தி சுத்தி இப்ப பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பெட்ரோல் பங்க்ல வந்து பயங்கரமா கியூல நின்று பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு டேங்கை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, நிஜமாவே வந்துட்டு அவ்வளோ ஷார்ட்டேஜ் வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தாங்க ஃபில் பண்ண ஷார்ட்டேஜ் எல்லாம் இல்லைங்க, பெட்ரோல்லாம் இருக்கு, நீங்கள் நாளைக்கு கூட வந்து போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. அப்புறம் ஏங்க இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு கேட்டா, ஏங்க இங்கே வந்து கேட்டுட்டு இருக்குன்னு சொன்னாலும் கூட இந்த வதந்தியால நிறைய பேர் வந்து இதே மாதிரி தாங்க கியூ நின்று வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியுது, இங்க வந்து கேட்கும்போது சொல்லிடுறோம், இருந்தாலும் வந்துட்டு ஒரு பயத்துல பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தத்துல இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த கிளப்பி விடுறது சும்மா கிளப்பி விட்டோம்ல அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டதுனால இன்னைக்கு வந்து மக்கள் எந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு பரபரப்பா எது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் கூட கம்ப்ளீட்டா இப்போ வந்துட்டு அவ்வளோ கியூ நின்றுட்டு இருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இந்த சீன் எல்லாம் பாருங்க. இப்போ எடுத்திருக்கேன். பெட்ரோல் எல்லாம் இருக்கு, வீடியோ எடுத்து போடுறீங்க. பெட்ரோல் டிமாண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், பெட்ரோல் ஸ்டாக் இருக்கு. ஒரு சில இடத்துல மூடி இருக்காங்க, என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியல. அது கேட்டா நாங்க பாக்கல, எல்லாம் சொல்றதா பங்கு மூடி இருக்குன்றாங்க. எங்களை ஸ்டாக் இருக்கு, இப்ப லோடு இறக்கிட்டு போயிருக்கு. அதை பத்தி பிரச்சனை டிமாண்ட்ல எல்லாம் சும்மா தான் நியூஸ்ல பாக்குற வதந்தியை பார்த்து எல்லாமே வந்திருக்காங்க. நிறைய பேர் அதனால தான் கேக்குறாங்க, இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறாங்க. டிமாண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, இருக்கு.